வணக்க மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி காலி செய்ய அண்ணாமலை களமிறக்கிய பாஜகவா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் அதாவது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி தனது அதாவது வீதா லீடர்ஸ் எனும் அமைப்பை செயல்படுத்தி வருகிறார். இந்த அமைப்பின் மூலம் அவருக்கு இந்த இயக்கத்தில் இதுவரை 3 மணி நேரத்தில் 5 லட்சம் வரை அதிகமானோர் இந்த இயக்கத்தில் இணைந்திருப்பது என்பதும் அரசியல் வட்டாரத்திலே பெரும் அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இவர்களெல்லாம் பாஜகவிலிருந்து வந்தவர்கள் என்று ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருந்தாலும் அதிமுக ஆதரவாளர்கள்தான் பரவலாக இதில் இணைக்கப்படுகிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரும் கடும் அதிருப்தியை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடந்த 2021 தேர்தலில் 4 தொகுதியில் ஜெயித்திருந்த பாஜக இந்த தேர்தலில் வெறும் 1 தொகுதியில் மட்டுமே ஜெயித்திருந்தது. பாஜகவின் வெற்றி என்பது பறிவாக எடப்பாடியின் தந்திரமான அரசியல் நகர்வுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறதா. அதாவது கடந்த முறை பாஜக வென்ற தொகுதிகளை கொடுக்காமல் அதற்கு மாறாக பக்கத்து தொகுதிகளை கொடுத்து ஆட்டத்தை மாற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் தான் கண்டிப்பாக பாஜக 22 இடங்களில் தோல்வியை மட்டுமே தடவை இருந்தது. அதிலும் குறிப்பாக அண்ணாமலையை தேர்தல் அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிகவும் கவனமாக இருந்து வந்தாராம். இதனால் தான் கடைசி வரை அவருக்கு கண்டிப்பாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் சீட் கூட கொடுக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இதனால் தான் டென்ஷனான அண்ணாமலை அவர்கள் சரி மாநில பாஜகவின் எடப்பாடிக்கு எதிராக சண்டை செய்யாமல் முதுகில் குத்திவிட்டு தேசிய தலைமை நம்புவதும் என்றும் மத்திய அமைச்சர் பதவி கவர்னர் மாதிரியான பதவிகளுக்கெல்லாம் காத்திருந்தார். ஆனால் அப்படியும் கூட பாஜக தலைமையானது அவருக்கு எந்த ஒரு பதவியுமே வழங்கப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. இதையடுத்து டெல்லி சென்ற முகாமிட்ட அவர் தேசிய தலைவர் அதாவது நிதி நபின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்து பாஜகவிலிருந்து தாங்கள் விலகுவதாக கூறியிருக்கிறார். பின்னர் அண்ணாமலை தன்னுடைய அதாவது வீத லீடர் எனும் அமைப்பை பலப்படுத்துவதாக அறிவித்து வந்திருக்கிறார். அதற்கான ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை கூட தொடங்கிவிட்டாராம். தொடக்கத்தில் அண்ணாமலை நடவடிக்கை பாஜகவுக்குத்தான் சாக்கு கொடுத்திருந்த காரணம் பாஜகவின் அண்ணாமலையை தலைமையை விரும்பியுள்ளவர்கள் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ததும் அதாவது இந்த வீத லீடர்ஸ் எனும் அமைப்பில் அவர்கள் கூட அண்ணாமலையுடன் சேர்ந்து இணைந்து விட்டார்களாம். ஆனால் உண்மையில் இது பாஜகவுக்கு போடப்பட்ட ஸ்கெட்சு கிடையாது என்றும் அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்க செயல்படுத்தப்பட்ட திட்டமாக கூட இதை கருதலாம் என்றும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதனைத் தொடர்ந்தால் அண்ணாமலை அவர்கள் தான் வைத்து வந்த பதவிகள் மற்றும் அதாவது பாஜகவின் முன்னாள் மாநில அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து தன்னை விலகிக் கொள்வதாக அறிவிப்பு என்று வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது பாஜகவினிடையே ஒரு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவலாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவாரா அல்லது வேறொரு கட்சியுடன் அவர் இணைவாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.